ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. வீட்டுக்குள்ள வந்தா பொண்டாட்டி எந்த தொல்லையும் கொடுக்கூடாது. ஆராம்சு உட்காந்து டிஃபன் பண்ணி கொடுத்து ராத்திரி சாப்பிட்டு நொய்யா அந்த பொடுங்கல்லாம் கொடுக்கூடாது. அப்போ அந்த பொடுங்கல்லாம் வராத இருக்குன்னா அதெல்லாம் பண்றானா அந்த சக்கரம் வச்சு பண்ண சுதர்சனம் வராத பொடுங்கல்லாம் இருக்காது வீட்டுல. ஒரு சைடு அந்த கவர் பேப்பரை பிரிச்சுட்டு இருக்கலாம். சொல்லிட்டு அந்த நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னா அது கீழே போக கூடாது, மேல பண்ண ஜாஸ்தி பரவாயில்ல. அந்த நெகட்டிவிட்டி போனா அவங்க ஆத்துல வந்து ஒரு சந்தோஷம் சுபிட்சம் நிம்மதியா இருக்கும். அன்னைக்கு பீஸ்ஃபுல்லா போகும் வீடு, பிரச்சனை இல்லாம வடிவேல் காமெடி எல்லாம் பார்த்துட்டு ஆசாம பச்சு தூங்க போலாம் இல்லையா? இல்லன்னா அந்த வடிவேல் காமெடி கூட பார்க்க கூடாது. நொய்யா 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 கொடிக்க வெறுப்பு உண்டாக்குறாங்க. அந்த வெறுப்புல ஏன் காரணம் மைண்ட் கரெக்டா சுதர்சனால இல்ல, அது எல்லா தெய்வமும் அடங்கிருக்கு. எல்லாமே பரணி மிக்சர் மாதிரி முந்திரி திராட்சை கோடம்பி எல்லாமே இருக்கு அதுல. எல்லா சாமியும் அப்பேற்பட்ட தெய்வத்தை சுதர்சனம் பண்ணி வெளியில அனுப்பணும். அதனால இனிமேல் நீங்களாம் யாராவது இன்னும் கட்டுவேல் வீடெல்லாம் நிலம்லாம் வாங்குவேன், கட்டுவேல் பிளாட் எல்லாம் வாங்குவேன், அது ஞாபகம் வச்சுட்டு சுதர்சன ஆழ்வார்க்கும் பண்ணுங்க. சுதர்சன சக்கரம் ஆத்துல சக்கரம் வேண்டாம், படமா வீட்டுல வச்சுக்கலாம். இப்படி வீடு வாப்பன் பண்றப்போ எதிர்க்க வாசப்படி திறக்கிறப்போ சக்கரத்தாழ்வார் வச்சுன்னா வா என்ன கெடுதல் இருந்தாலும் செவத்துல அடிச்ச பந்து மாதிரி ஜம்முன்னு வெளில போயிடும், தள்ளி விட்டுருவார். அண்டா விட மாட்டார் அந்த கிரகத்துக்குள்ள. மைண்ட் ரொம்ப கூலா ஆகும். நீங்க திருப்பதியில கூட பிரம்மோத்சவத்துல இத்தனை ஜனங்கள் இந்த ஊர்ல நல்லது கெட்டது எப்படி எல்லாமோ வந்து கலந்துண்டா. பிரம்மோத்சவத்துல எப்படி எப்படியோ கலந்தா. அந்த ஊரை பியூரிஃபை பண்றதுக்கு எப்படி கடைசியில சுதர்சனுக்கு தான் பண்றோம். லாஸ்ட்ல பியூரிஃபை பண்றதுக்கு சுதர்சன் தான் பண்ணி அந்த குளத்துல மூழ்கி எடுக்கிறப்ப அந்த ஊரே பியூரிஃபை ஆகுது. புரியுதா? பிரம்மோத்சவத்துக்கு எப்பேற்பட்ட எங்கென்னலமா குளிச்சுட்டு வருவா, குளிக்காம வருவா, கியூல நிக்காத இருப்பான். ஏன்னா அதுக்கு எப்படிலாம் மைண்டோட வருவாள் நமக்கு தெரியாது. எல்லாம் நெகட்டிவிட்டி சாமிக்கு தான் வந்து சேரும். அவர் வாய முடியும் பெருமாளே என்னடா என்ன அப்படி சோதிக்கிறான்னு வந்து வாங்கிக்கிறாள். அதை பியூரிஃபை பண்ணதுக்கு சக்கரத்தாழ்வார் வச்சு கடைசி நாள் அன்னைக்கு 9வது நாள் அன்னைக்கு குளத்துல எல்லாம் பண்ணி பூஜை பண்ணி சக்கரத்தாழ்வார்ல தான் முடிப்பான். அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வார் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து குபேரனுக்கு பண்ணணும். லாஸ்ட்ல டெய்லி இனிமே சாயரச்ச விளக்க வச்ச உடனே குபேரனை கூப்பிடுங்க 7 மணிக்கு மேல. 7 ஆனாலும் பரவாயில்ல, 8 மணி ஆனாலும் அதெல்லாம் ராத்திரி தேவதைகள். அதனால அவளெல்லாம் வந்து நைட்டு கூப்பிடணும். வாராகி அவளெல்லாம் கூப்பிடுற மாதிரி 7 மணிக்கு மேல சாயரச்ச விளக்க வச்சு நேரம் ஆக ஆக படுத்துக்கிறப்ப யக்ஷாய தியானங்கள்லாம் இருக்குமாமே குபேரனுக்கு. யக்ஷாய குபேராய சொல்லுங்க, இது தனதானிய பத்தி அதெல்லாம் சொல்றோமே. பிரபத்தியே தவ காமாட்சி தத் சரணம் சரணம் ததே சௌத்ரே மகேஸ்வர அந்த மாதிரிலாம் சொல்லி குபேராய நம்ம சித்திரலேகா சமேத சொல்லுங்க. சங்கநிதி பத்மநிதி ஏன்னா ஆமா 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 அது லட்சுமியும் கலந்து வருவோம். அதனால லட்சுமியும் வரும், லட்சுமியும் சொல்லணும், வெறும் குபேரனை கூப்பிடக்கூடாது. ஆமா என்னத்துக்குன்னா குபேரனோட விட்டு லட்சுமியை கூப்பிடலன்னா உங்களுக்கு வந்து தோல் வியாதி வரும். தோல் வியாதினா வெண்குஷ்டம் வந்துடும், அது வரக்கூடாது. அதனால வந்து 2 பேரும் இணைஞ்சு அவனுக்கு அவ்வளவு பெரிய பதவி கொடுத்துருக்கா, இவ்வளவு விட்டுட்டு அவனை கூப்பிட்டா அது வந்துடும். அதனால வந்து அவளுக்கு வந்து 2 பேரையும் கூப்பிடணும், லட்சுமியும் கூப்பிடணும் குபேரன். அல்ல இந்த பத்மானனே பத்ம ஊரு பத்மாட்சி சம்பவேங்கிறது வந்து லட்சுமியோட சேர்ந்து குபேரன். அது மாதிரி அவளெல்லாம் கூப்பிடணும் கட்டல. அப்பதான் நம்ம அக்கௌண்ட்ஸ்ல வந்து செக் பாஸ் ஆகி நம்மளுடைய புண்ணியத்துக்கு போய் சேரும். சித்திரலேகா தான் சாங்ஷனிங் அத்தாரிட்டி, பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுவோம். சித்திரலேகாங்கிறது வந்து அம்பாளுடைய இது குபேரனுடைய மனைவி. சித்திரலேகா தான் லாஸ்ட் வந்து செக் எழுதிடுவார் குபேரன், சைன் பண்ணி அதை டெபாசிட் பண்றது வந்து சித்திரலேகா. அதுதான் சித்ராங்கிறோம். நம்ம நித்யால சித்ராங்கிறோமே, அவ வந்து குறுக்கு வழியில எல்லாம் பணம் சம்பாதிக்க வழி பண்ணி கொடுப்பாள். லாட்ரி குதிரை ரேஸ் பைத்தியங்கள் இருப்பா இல்ல, லாட்ரி சீட் வாங்குறவாள் குதிரை ரேஸ் போறவாள் அவளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மார்க்கெட்ல அவனும் பக்தன், அவனும் வழிபாடு பண்றான், அவனும் 1 ரூபா வைப்பான், அவனும் பூ வாங்கி போடுவான். அவனுக்கு கொடுத்து நீ கெட்டவன் நீ நல்லவன் நீ ரேஸ் போறேன்னு சாமி பேதங்கள் பார்க்காது. எல்லாரும் மனுஷன்
அவன் என்ன வழிபாடு பண்றான், அவன் என்னோட பக்தன், அவ்வளவுதான் அவளுக்கு மைண்ட்ல. அவன் கெட்டவன் நல்லாங்கிறது அவன் பாவ புண்ணியம் சேர்ந்தது அவனுடைய வேலை. அவனுக்கு என்ன கேட்டான்னா அதை கொடுக்கணும். இந்த திருட இன்னைக்கு திருட போற, நிறைய பிக் பாக்கெட் பண்ணணும், நிறைய செயினை கொடுக்கணும், கொடுனா கொடுத்துருவான். அவன் ஏன்னா அவன் கேட்கறான், கொடுத்துருவான். அப்பேற்பட்ட இந்த சங்க நிதி எல்லாம் வந்து பூஜை பண்ணி லாஸ்ட்ல கூப்பிட்டோம்னா நம்ம ஆத்துல சுபிட்சம், தட்டுப்பாடு, பண தட்டுப்பாடு, ஐஸ்வர்ய தட்டுப்பாடு, தானியம் தட்டுப்பாடு எல்லாம் வராது. ஏன்னா அவ சாங்ஷன் கொடுத்துருவா. எந்த ரூபத்திலாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டே இருக்கும், இருந்துட்டே இருக்கும். பணம் எந்த ரூபத்திலாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு டகார்னு திடீர்னு எங்கேயோ இன்னைக்கு நல்லி சில்ல போய் படம் வாங்கணும்னு தோணிச்சுன்னா வா, ஆத்துல இருக்கும் ஒரு 10,000 5,000 6,000 ஏதோ இருக்கும். போவ ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு இன்னைக்கு விட்டா முடியாது, தீபாவளி பர்ச்சேஸ் வானா அவன் கையில ஆத்துல ஒரு 5,000 6,000 இருக்கும். அதெல்லாம் தேவை. ஏன்னா நமக்கு லீவ் போட முடியாது, தினம் லேட்டா வரும், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி இந்த சித்திரலேகாவை வழிபாடு பண்றதுல இந்த குபேரனை பழிப்ப அந்த சம்பத்தெல்லாம் கொடுப்பான். குபேர சம்பத்துன்னு அதுதான் சொல்றது. இதெல்லாம் விட லலிதா மகாத்ரிபுர சுந்தரி நீங்க எல்லாம் வழிபாடு பண்ற, லலிதா மகாத்ரிபுர சுந்தரி வழிபாடு பண்றப்ப அங்க பிரத்யங்கர தேவதைகள் அவெல்லாம் மாதங்கி வாராகி அந்த பிரத்யங்கர தேவதைகள்லாம் நினைச்சுக்கணும். நினைச்சு அவளுக்குன்னு 2 பூவை போடணும். அவதான் நமக்கு அசிஸ்டன்ட் தான், நமக்கு வழிபாடு நிறைய குடுக்குறா, எல்லாம் பண்றான் அசிஸ்டன்ட்டுகள் தான். அதனால அசிஸ்டன்ட் பிரீத்தி பண்ணா தம்பால் கடாட்சி நம்ம தானே. அதுல வந்து யோக பாலாவை உங்களுக்கு இந்த அருணகிரண ஜாலி ரஞ்சிதாக அந்த தியான ஸ்லோகம் சொல்றேன். அன்னபூர்ணாவோட தியான ஸ்லோகம். அன்னபூர்ணி எல்லாராத்துலயும் அன்னம் தட்டாம அரிசி டின்ல அரிசி அந்த அரைஞ்சிட்டே இருக்கணும், இருந்துட்டே இருக்கணும். தானியங்கள் துவரம் பருப்பு இன்னைக்கு 82 ரூபா 100 ரூபாங்க. அந்த துவரம் பருப்பு லெவல் குறையக்கூடாது. வீட்டுல காத்தால குறைஞ்சிட்டுனா சாம்பார். பைத்தம் பருப்பு நாட் அக்செப்டட் பை குழந்தைகள், ஐயா டேஸ்ட்லெஸ் சாம்பார் அப்படின்னு. அதனால துவரம் பருப்பு இன்னைக்கு காஸ்ட்லி, நகையை விட காஸ்ட்லி. நகையை வெளியில வை டப்பால, துவரம் பருப்பு காட்டுறதுல இல்ல. ஏன்னா இன்னைக்கு நகை வெள்ளி தங்கம்லாம் சொல்றான் சன் டிவில ரேட்டுகளா, ஒரு நாள் துவரம் பருப்பு ரேட்டும் அதுல வரப்போகுது. அப்படி ஆக நம்ம ஜீவனம். இனி இந்த பொட்டேட்டோ எல்லாம் கூட ரொம்ப ஏறப்படுது. 20 ஏன்னா அந்த லேஸ் சிப்ல அங்கிள் சிப்ஸ் மாமா சிப்ஸ் என்னெல்லாம் இருக்கேன். இந்த சிப்ஸுக்காரெல்லாம் 2,400 கோடி சம்பாதிக்கிறாங்க வருஷத்துல அவரோட பணம். அப்படின்னா அந்த குழந்தைகளை அப்படி தின்னு உடம்பு கட்டுது. அதுக்குன்னு ஹைபிரிட் பொட்டேட்டோ போடுறான். இந்த ஏழை இந்த சின்ன சின்ன விவசாயிகள்லாம் சின்ன பொட்டேட்டோ நம்ம தான் சாப்பிடுறோம். இந்த ஹைபிரிட் பொட்டேட்டோனா சிப்ஸ் பண்ணா பெரிய பெரிய சிப்ஸ் வருது இல்லையா. அவ நிறைய பணம் தரும் எங்களுக்கு இந்த ஹைபிரிட் போடுன்றப்போ இந்த வடநாட்டுல எல்லாம் நிறைய உருளைக்கிழங்குல அவங்க எல்லாம் வந்து இதை போட ஆரம்பிச்சிட்டான். அதனால இந்த வளர்ச்சல் வந்து இது சின்னது குறைஞ்சிருச்சு. இப்ப தட்டுப்பாடு கல்கத்தால டெய்லி நம்ம எப்படி உப்பு காயெல்லாம் சாப்பிட்றோமோ அரிசிலாம் அந்த மாதிரி உருளைக்கிழங்குல தான் அவளை பிரம்மச்சு போயிடுவாங்க கல்கத்தா கராட்டை. அதனால தட்டுப்பாடு வந்துடுச்சுன்னு தினம் காத்தால ஒரு குடும்பத்துக்கு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு கியூல மண்ணா. இப்ப சமீபத்துல அந்த மாதிரி இந்த பொட்டேட்டோங்கிறது குழந்தைகளுக்கு பிடிக்கிற காய்னா பொட்டேட்டோ தான். ஆமா, பொட்டேட்டோ தினம் போட்டு சாப்பிடுவோம் கெடுதல் உடம்புக்கு. இருந்தாலும் என்ன பண்ண அது மாதிரி விளைச்சல் என்னென்ன இருக்கோ இந்த தானியங்கள்லாம் நம்ம பார்த்து நிறைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு தெய்வத்தையும் எந்த பண்ணாதான். சிப்ர கணபதி வந்து 2 மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு வக்ரதுண்ட மகாகாய சொல்றோம் இல்லையா, தியானத்தை சொல்லிட்டு போட்டதுன்னா சகல இதுக்கும் வந்து சுப்ரமான அந்த இதுல சூழ்நிலைகள்லாம் கொடுத்து எல்லாமே சித்தி கொடுக்கும். சித்தி கணபதி சித்தி கொடுக்கும் எல்லாம் காரியங்கள். குரு ஸ்வாஹா சொல்றோம். குரு ஸ்வாஹானா குடுக்குறேன்னு அர்த்தம். குரு ஸ்வாகான்னு படிக்கக்கூடாது, குரு ஸ்வாகான்னு தான் சொல்லணும். குருன்னு அதான் நான் எழுதுறப்ப AURUன்னு எழுதுறேன் அந்த இடத்துல. தெரியாது அவள் குருன்னு படிக்கனா குரு எந்த குரு கொடுப்பாரு, குரு ஸ்வாகா. அந்த குரு ஸ்வாகா அவ கொடுப்பான். எல்லாமே என்ன கேட்கறான்னு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுப்பான். அந்த மாதிரி கொடுப்பான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து லலிதா பரமேஸ்வரிக்கு வரும் இல்லையா. மாத்தங்கி பண்றேன் வாராகி காயத்ரி சொல்லியோ இல்ல அவளோட பஞ்சமி தண்டநாதா சொல்லியோ இல்ல சங்கீத யோகினி அதெல்லாம் சொல்லி 13 நாமாக்களை கூப்பிட்டு நீங்க வந்து தியானங்கள் தெரிஞ்சா சொல்லலாம் சொல்லி 2 பூ போட்டோன்னு லலிதா பரமேஸ்வரிக்கு வந்ததுன்னா லலிதா பரமேஸ்வரி வந்து என்ன கொடுக்குவேல் அங்கன்யாசம் கரன்யாசம் சொல்லி பண்ணா நாம யாரும் அப்படியே இல்ல அதெல்லாம் இருக்கு பண்ணணும். எல்லாருமே யாரும் மந்திரம் எடுத்துக்கிறா, யாரும் எடுத்துக்கிறா அவளை என்ன பண்ண அதெல்லாம் சொல்லலையே, யாருமே சொல்ல மாட்டாங்க. சொல்லும் போது